நாளைக்கு. ஹலோ. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். சார் மேகநாதன் சார் தானே, விவசாய சங்கம்? ஆமாங்க. சார் நாளைக்கு திட்டமிட்டபடி போராட்டம் நடத்துறீங்களா? ஆமா, நாளைக்கு திட்டமிட்ட மாதிரி போராட்டம் வந்து நடத்துறோம் சார். சரி சார். இது அரசு அதிகாரிகள் யாரும் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளல? நம்ம இன்னைக்கு கூட்டம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் மேல ஆகுது. சரி சார். அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு, சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்துட்டாங்க கூட்டத்துல. சரி சார். அதுல நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். இது மாதிரி வந்து இந்த புதிய பேருந்து நிலையம் மணக்குடியில திறந்ததுனால, திடீர்னு அவசர கதியில திறந்ததுனால, ஏற்கனவே இருந்த பழைய பஸ் ஸ்டாண்டு, காமராஜர் பழைய பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி புதிய பேருந்து நிலையம் இருந்தது. திருவாரூர், நாகப்பட்டினம் வந்து இப்படியே போனாங்க. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து போனாங்க. அதே மாதிரி வந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மற்ற தஞ்சாவூர், கும்பகோணம், இதே போல சென்னை, சிதம்பரம், இது போல பஸ் அங்க போனாங்க. இப்ப என்னன்னா எல்லாம் வந்து திடீர்னு வந்து எல்லாம் வந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு மாத்தினதுனால, இப்ப ஏற்கனவே இருந்த பேரலாஸ் தேட்டர் பக்கத்துல இருந்த புதிய பேருந்து நிலையத்தை திடீர்னு க்ளோஸ் பண்ணதுனால, மக்கள்லாம் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு எங்க பார்த்தாலும் ரோட்ல தான் மக்கள் நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க அந்த புதிய பேருந்து நிலையம் திறந்ததுனால. என்னன்னா வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இப்ப வந்து பஸ் வந்து உள்ள போக கூடாது, பழைய பேருந்து போக கூடாது, இந்த வழியா வரக்கூடாதுங்கிற மாதிரி வந்து போக்குவரத்துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால என்னன்னா மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து துயரத்தை, துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதை இது மாதிரி இந்த பேருந்து நிலையத்தினாலதான் வந்து ஒரு கூட்ட நெரிசனால வந்து ஒரு உயிர் போனதுதான் மிச்சம். உயிர் போனதுக்கு யாருன்னா வந்து மாவட்ட நிர்வாகம் தான் அதை பொறுப்படுத்தணும். போக்குவரத்து மாவட்ட நிர்வாகம் தான் வந்து அந்த பொறுப்பு வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இனி ஒரு உயிர் போக கூடாதுதான் நம்ம வந்து கூட்டம் போட்டு இது வந்து நீங்க வந்து உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, புதிய பேருந்து நிலையம் வந்து அது போகட்டும், போக வேண்டிய பஸ் போகட்டும். இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற அந்த பேலஸ் தேட்டர் உள்ள பேருந்து, புதிய பேருந்து நிலையம் வந்து பழையபடி அங்க இயங்கணும். அதே மாதிரி வந்து எல்லா பஸ்ஸும் வந்து பழையபடியே வந்து பழைய முறையை வந்து பயன்படுத்தணும்னு சொல்றோம். ஏன் நம்ம சொல்றோம்னா, மணக்குடியில புதிய பேருந்து வந்து திறந்திருக்கிறாங்க. அந்த திறந்திருக்காங்கன்னா இது வரைக்கும் வந்து புறவழிச்சாலை எதுவுமே வந்து போடவே இல்லை. இப்ப புறவழிச்சாலை பணிகள்லாம் முடிஞ்சவனதான் அந்த பணிங்கிறது பூர்த்தி அடையும். இப்ப அது வரைக்கும் வந்து இந்த நெருக்கடிக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, பழைய முறைப்படி பஸ் சிதம்பரம் பஸ், அது மாதிரி தஞ்சாவூர், கும்பகோணம் எங்க போனதோ அந்த பேருந்து நிலையத்தை அது போட்டோம். அதே மாதிரி நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மார்க்கம் பஸ் வந்து புதிய ஏற்கனவே பேரலாஸ் தேட்டர் உள்ள பக்கத்துல இருக்கிற அந்த புதிய பேருந்து நிலையத்துல போட்டுங்கிறதா நாங்க வந்து சொல்றோம். இத பண்ணலன்னா தொடர்ந்து வந்து விபத்துகள் வந்து அதிகமாகும். மக்கள் வந்து வெயில்ல நிக்கிறாங்கல்ல, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த துயரத்தை வந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பேசுற இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்களா, நம்மளோட வரி பணத்துலதான் அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க. கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்வு இல்லாம அரசு அதிகாரிகள் மக்கள் ஏதோ வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பங்கு இல்லைங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அதை கண்டுக்காம போறதுங்கிறது சரியான முறை இல்ல. அரசு அதிகாரிகள் வந்து உடனடியா வந்து இதுல தலையிட்டு இத வந்து இந்த மக்கள் படுற இந்த துன்பத்தை வந்து போக்கணும். இல்லன்னா நாங்க சொன்ன மாதிரி நாளை தினம் வந்து 30ஆம் தேதி திட்டமிட்ட மாதிரி வந்து சாலை மறியல் போராட்டம் நடக்கும். இதுக்கு இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அரசு அதிகாரிகள் தான். இன்னைக்கு கூட்டம் நடக்கும் போது காவல்துறையில இருந்து வந்திருந்தாங்க, உளவுத்துறையில வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் தகவல் சொல்லியிருப்பாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரியும் இது மாதிரி பண்றோம்னு. நம்ம வந்து தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த போராட்டத்தை பத்தி போட்டுட்டு தான் இருக்கிறோம். எந்த வித அரசு அதிகாரிகளும் இது வரைக்கும் செவி சாய்க்கல. நாங்க திட்டமிட்ட மாதிரி நாளைக்கு போராட்டம் நடக்குது சார். சரி சார். சார் நீங்க சொல்றீங்க அரசு அதிகாரிகளை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதாலே மாவட்ட ஆட்சியரே தேர்தல் அலுவலரா இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் கீழே உள்ள அதிகாரிகள் எல்லாமே தேர்தல் அலுவலர் தான். அவங்க இந்த பறக்கும் படை பணம், அரசியல் பிரமுகர்கள், வாக்காளர்கள் பணம் கொடுக்குறாங்களா இப்படிங்கிறது அதுலதான் இப்ப மும்பரமா இருந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்க வந்து அதிகாரியை வந்து குற்றம் சொல்றது ஏற்றுக்கூடியதா சார்? இப்ப தேர்தல் நடக்கட்டும். தேர்தல் நேரத்துல ஏன் அந்த தேர்தல் நிலையத்தை திறந்தாங்க? முதல் நாள் வந்து புதிய பேருந்து நிலையம் மணக்குடியில திறக்கிறாங்க. அடுத்த 2 நாள்ல வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. அப்ப இருக்கிற அதிகாரி முழு தேர்தல் அதிகாரி ஆயிடுச்சா? இருக்கிற பொதுமக்கள் என்ன பாரு, அவங்க பிரச்சனை யாரு தீர்க்கிறது? அவங்க இந்த இன்னல பட்டுட்டு தான் இருக்கணுமா? அது பங்கு கிடையாதா?
நீங்க வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து முன்னாடியே சரி பண்ணிருக்கணும். இவ்வளவு பிரச்சனை நடக்கும் நீங்க யோசிக்கணும்ல. எப்படி நீங்க பேருந்து நிலையத்தை திறந்தீங்க? பேருந்து நிலையத்தை திறந்தீங்கன்னா அதுக்கான தீர்வு மக்களுக்கு பிரச்சனை இல்லாம பண்ணும்ல. நீங்க அரசு அதிகாரிகள் வந்து தேர்தல் அதிகாரியா இருந்தாங்கன்னா மக்களோட பிரச்சனை அப்படியே இருக்குல்ல, அதை தீர்க்கணும். அதுக்கான தனியான அதிகாரிகள் போடணும். நீங்க இப்படியே மக்களை வந்து இன்னலுக்கு உள்ளாங்க. யார் ஓட்டு போடுறது? இருக்கிற மக்கள் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி செத்து விட்டாங்கன்னா எந்த மக்கள் வச்சு ஓட்டு போட போறீங்க? இது இந்த அரசாங்கத்துக்கு சரியா இருக்குமா? அது இது அரசு அதிகாரிகள் வந்து உடனே தலையிடணும். இல்ல அவங்க மாவட்ட நிர்வாகம் பண்ண குளறுபடியாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதை உடனே தீர்க்கணுங்கிறது தான். சரி சார், நன்றி சார். ஓகே.